செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், திருமணம் தாண்டிய உறவு, பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல், இதெல்லாம் அண்மை காலமா செய்திகள்ல வர்றது, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்றது, காவல்துறையை குறை சொல்றது, இதெல்லாம் அண்மை காலங்கள்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுய கட்டுப்பாடு இல்லாதது, ஒழுக்கமின்மை, அது இல்லாம மது, போதை கலாச்சாரம். இதனால ஒரு மனிதனுக்கு என்ன நேர்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனதளவுல ஒரு கட்டுப்பாடு இல்லாம இந்த மாதிரி வக்கிர புத்திக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறதான் உண்மை. இதுக்கு நம்ம அரசையோ இல்ல காவல்துறையை மட்டுமே நாம் குறை சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது மிகவும் தவறான ஒன்று. அதுக்காக நான் அதை சரின்னு சொல்ல வரல. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சிட்டிசனும், ஒவ்வொரு மனிதனும் அவங்களுக்கான ஒரு டிசிப்ளின் அது கரெக்டா மேனேஜ் பண்ணும். ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பெற்றோர்கள் குழந்தைகள் வளர வளரவே அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, இதையெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணணும். ஏதாவது தவறா தெரிஞ்சதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு போதிய அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்லி இந்த தவறுகள் மீண்டும் நடக்காம பார்த்துக்கிறது தான் சரியான தீர்வு.